ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்துட்டு ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். ப்ரொனவுனுங்கிறதுனா நவுனுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம்ல. எல்லா இடத்துலையும் ஒரு பர்சனோடைய பேரையே வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதுறோமா, ஒரு பர்சனோட பேரையே வச்சு எல்லா சென்டென்ஸ்லையும் நம்மளால் எழுத முடியாது. ஸோ அவங்களுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஹீ, ஷீ, இட்டு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரொனவுன் அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் நவுன். ஸோ ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்துட்டு ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ப்ரொனவுன் ஆர் ஸ்மால் வேர்ட்ஸ் தட் டேக் த பிளேஸ் of a noun. We can use a pronoun instead of a noun. ஸோ ஒரு நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்துட்டு ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஸ்மால் வேர்ட்ஸாக தான் இருக்கும். If we did not have pronouns, we would have to repeat lot of nouns. ஸோ ப்ரொனவுன் ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவோம், ஒரு பேராகிராஃப் எழுதணுமா, ஒருத்தங்களை பற்றி எழுதணுமா, ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம அவங்க பேரை ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு அது லென்த்தி பேராகிராஃபாக ஒவ்வொரு டைமும் எங்கள் பேர் கேட்கும்போது அது வந்துட்டு அந்த பேராகிராஃப் படிக்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக தான், அந்த பேருக்கு பதிலாக தான், ஒரு பேரோ ஒரு திங்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம வந்துட்டு ப்ரொனவுனுங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். Do you like the manager? I don't like the manager. The manager is not friendly. ஸோ இதில் வந்துட்டு the managerன்னு ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ப்ரொனவுன் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் வித் the pronoun we can say, do you like the manager? I don't like him. He is not friendly. ஸோ நம்ம ஒரு டைம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடியதில் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ப்ரொனவுன் போட்டால் அது யாரை பற்றி பேசுகிறோன்னே தெரியாமல் போயிடும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வரப்போகும்போது நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொனவுன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வரதில் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த சென்டென்ஸில் ஒரு டைம் தான் மேனேஜர்னு யூஸ் பண்ணுங்க. மற்ற டைம்லாம் வந்துட்டு பாருங்கள், ஐ டோன்ட் லைக் ஹிம். ஹிம்ங்கிறது என்னது, ஒரு ப்ரொனவுன் தான். ஹீங்கிறது ஒரு ப்ரொனவுன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது ப்ரொனவுனில். ஸோ அந்த வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ there are totally 10 types of pronoun. Personal pronoun, possessive pronoun, reflexive pronoun, emphatic pronoun, demonstrative pronoun, indefinite pronoun, distributive pronoun, interrogative pronoun, relative pronoun and reciprocal pronoun. ஸோ டோட்டலாக 10 types of pronoun இருக்குது. ஸோ ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் pronoun வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்சனல் pronoun, possessive pronoun and demonstrative pronoun. ஸோ இந்த 3 டைப் மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு reflective pronoun, emphatic pronoun, indefinite pronoun, distributive pronoun, interrogative pronoun, relative pronoun and reciprocal pronoun பற்றி பார்க்கலாம். First, personal pronoun. Personal pronoun stands for names of person or things. So personal pronounனா இது என்ன, ஒரு பர்சனோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ மென்ஷன் பண்ணி பேசுவோமோ, ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கோசரம் தான் வந்துட்டு நம்ம ஒரு பர்சனல் அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு பர்சனல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு 3 types of persons இருக்காங்க இந்த பர்சனல் ப்ரொனவுனில். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்னா த பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ், யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன். அவங்க வந்துட்டு சிங்குலரில் ஐன்னு சொல்லுவாங்க, ப்ளூரலில் வந்துட்டு வின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பர்சனில் அந்த பர்சன் பேசுகிறாங்க இல்லையா, அந்த பர்சன் ஒருத்தங்கிட்ட பேசணும், தனியாக பேச முடியாது இல்லையா, ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு செகண்ட் பர்சன். த பர்சன் டு ஹூம் ஸ்போக்கன் டு, யார்கிட்ட பேசுகிறாங்களோ, ஒருத்தங்க நீங்களே பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் பர்சன். நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்கன்னா உங்கள் அம்மா தான் வந்துட்டு செகண்ட் பர்சன். அப்போ அங்கே வந்துட்டு சிங்குலர்லேயும் யூ தான், ப்ளூரல்லையும் யூ தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன், த பர்சன் ஆர் திங் அபவுட் ஹூம் ஸ்போக்கன் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா நீங்கள் பேசுகிறீங்க, செகண்ட் பர்சன்னா உங்கள் அம்மா, அதாவது உங்கள் அம்மா தான் இங்கே செகண்ட் பர்சனாக ஆக்ட் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுவீங்க, உங்கள் அப்பாவை பற்றி பேசுனீங்கன்னா இப்போ உங்கள் அப்பா தான் இங்கே வந்துட்டு தேர்ட் பர்சனாக வந்துட்டு ஆக்ட் ஆகுவாங்க. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பர்சன், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க, அப்போ உங்கள் அம்மா தான் இங்கே செகண்ட் பர்சன். யாரை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறீங்க, அப்போ உங்கள் அப்பா தான் இங்கே வந்துட்டு தேர்ட் பர்சனாக ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ தேர்ட் பர்சன்னா ஹீங்கிறது
மேலுக்கு யூஸ் பண்ணுவோம், அது வந்து சிங்குலர். ஷீங்கிறது ஃபீமேலுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுவும் சிங்குலர். இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், பேர்ட்ஸ், அனிமல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுவும் சிங்குலர் தான். தேங்கிறது ப்ளூரல். இது வந்துட்டு ஹீ, ஷீ, இட்டுக்கு மூணுத்துக்குமே வந்துட்டு காமனாக தேன்னு சொல்லிடுவோம், ஸோ அது வந்துட்டு ப்ளூரல். டேப்லர் காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதில் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எது, பொசசிவ் ப்ரொனவுன் எதுன்னு நான் வந்து டேப்லர் வைஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் வந்துட்டு ஐங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுனு, மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனு, மைனுங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். ப்ளூரலில் வீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆர்ஸ் அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். அதே மாதிரி செகண்ட் பர்சனில் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் யூ, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் யூ, பொசசிவ் ப்ரொனவுனில் யோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சனில் சிங்குலரில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்துட்டு ஹீ, ஷீ, இட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஹிம், ஹர், இட், பொசசிவ் ப்ரொனவுனில் ஹிஸ், ஹர், இட்ஸ். ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஹீக்கு ஹிம் யூஸ் பண்ணுவோம், பொசசிவ் ப்ரொனவுனில் ஹிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் ஃபீமேலுக்கு வந்துட்டு ஷீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஹர் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன்லேயும் ஹர் தான் வரும். இட்டுங்கிறதுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் இட்டு, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லேயும் இட்டு தான், ஆனால் பொசசிவ் ப்ரொனவுனில் இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரலில் தேங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், தெம்முங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், தேர்ஸ் அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ we can see some examples for personal pronoun. ஐ லைக் காஃபி. ஸோ ஐங்கிறது பர்சனல் ப்ரொனவுன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலராக வருது. டு யூ லைக் காஃபி? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? அப்போ நீங்கள் யார்கிட்டையோ கேட்குறீங்க, நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்க தான் வந்து செகண்ட் பர்சன், அப்போ யூங்கிறது செகண்ட் பர்சன், அதில் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வந்துட்டு யூ தான். ஹீ லைக்ஸ் காஃபி, வேறு யாரையோ பற்றி பேசுகிறீங்க, ஓகேவா? அப்போ தேர்ட் பர்சன், ஹீங்கிறது தேர்ட் பர்சன். we went home. ஸோ நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போனோம், அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரலில் வந்திருக்கு. they played doubles. ஸோ தேங்கிறது யார்? மெயிலையும் குறிக்கலாம், ஃபீமேலையும் குறிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட், திங்ஸ் எது வேணாலும் குறிக்கலாம், பேர்டு, அனிமல்ஸ் இதெல்லாமே கூட நம்ம வந்துட்டு தேயில் வந்துடும். ஸோ they played doubles. தேங்கிறது ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சனில் ப்ளூரல். ஜான் அண்ட் மேரி beat them. ஸோ இங்கே தெம்முங்கிறது என்னது? தேர்ட் பர்சனில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வரும். generally we use it for animals and birds. so generally we use it for animals and பேர்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் ஜென்ரலாக நம்ம வந்து இட்டு தான் யூஸ் பண்ணுறோம். பட் சம்டைம்ஸ் we can refer animal as he or him or she or her, especially if the animal is domesticated or pet. ஸோ நம்ம வந்துட்டு இட்டு தான் யூஸ் பண்ணுவோம் அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும். பட் ஸ்பெஷல் கேசஸில் சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒரு டாக்யோ, கேட்டையோ, ஒரு பேரட்டையோ நம்ம வீட்டில் நம்ம பெட்டாக வளர்த்துறோம்னா அதை வந்துட்டு செல்லமாக நம்ம வந்துட்டு அதுக்கு பெட் நேம் வச்சு நம்ம ஃபேமிலியில் ஒரு பாண்டிங்காக தான் பார்ப்போம். ஸோ அதனால் வந்துட்டு ஹீ, ஷீ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், அது நீங்கள் பெட்டாக வளர்த்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கேசஸில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஹீ, ஷீன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். see some examples. this is our dog Rusty. he is an Australian. ஸோ அந்த டாக் பேர் வந்துட்டு ரெஸ்டி, ஹீ இஸ் அண்ட் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த டாக் ஹீங்கிறது இங்கே டாகை குறிக்கிது. அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி டாக்ஸ், அதாவது பெட் டாக்ஸ், அதாவது அனிமல், பேர்ட்ஸ் இது மாதிரி பெட்டு மட்டும் இல்லாமல் ஒரு வெஹிக்கிள்ஸையோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு ஹீ, ஷீ யூஸ் பண்ணலாம். பாருங்கள், த டைட்டன் வாஸ் அ கிரேட் ஷிப் பட் ஷீ சாங்க்ட் ஆன் ஹர் ஃபஸ்ட் வாயேஜ். ஸோ டைட்டனுங்கிறது ஒரு பெரிய கப்பல், பட் என்ன ஆயிடுச்சு, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வாயேஜ்லேயே வந்துட்டு முழுகிருச்சு. பட் ஷீ சாங்க், ஷீங்கிறது ப்ரொனவுன் தான், அதை வந்துட்டு ஒரு ஃபீமேலாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷீ சாங்க் ஆன் ஹர் ஃபர்ஸ்ட் வாயேஜ், அவங்களோட ஃபஸ்ட் வாயேஜ்லேயே என்னது முழுகிருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மை ஃபர்ஸ்ட் கார் வாஸ் மினி. ஸோ வந்துட்டு காருக்கெலாம் வந்துட்டு செல்லமாக பேரில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மை ஃபர்ஸ்ட் கார், என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கார் வந்துட்டு மினி. அண்ட் ஐ ட்ரீட்டட் ஹர் லைக் மை டாட்டர். ஸோ அதை வந்துட்டு என்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு ஹர், அப்போ என்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா இட் இஸ் மை டாட்டர் அப்படின்னு சொல்லாமல்
ஹர் லைக் மை டாட்டர், அப்படி ஐ ட்ரீட்டட் ஹர் லைக் மை டாட்டர், அது வந்துட்டு என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். வி ஆஃப்டன் யூஸ் இட் டு இன்ட்ரடியூஸ் அ ரிமார்க். ஸோ ஒரு நெகட்டிவ்ஸ் சொல்ல போகும்போதோ ஒரு குறைகள் சொல்ல போகும்போதோ நம்ம வந்துட்டு என்னது ரிமார்க்ஸ் சொல்ல போகும்போது, ரிமார்க்ஸ்னாவே குறைகள் தானே, ஸோ அதை சொல்ல போகும்போது நம்ம வந்துட்டு இட் யூஸ் பண்ணலாம். It is difficult to find a job. It is important to dress well. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிமார்க்ஸ் சொல்ல போகும்போது நெகட்டிவ்ஸ் சொல்ல போகும்போது நீங்கள் வந்துட்டு இட் யூஸ் பண்ணலாம். It is used to talk about weather, temperature, time and distance. ஸோ இது வேறு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வெதர், டெம்பரேச்சர், டைமை பற்றி, டிஸ்டன்ஸை பற்றி வந்துட்டு பேசுகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் 6 PM now. ஸோ இப்போ வந்து 6 மணி. இட்ஸ் 50 kilometers டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ரெய்னிங். ஸோ இட் இஸ் ரெய்னிங், இப்போ மழை பெய்யுது. இட் இஸ் 50 kilometers ஃப்ரம் ஹியர் டு சேலம். ஸோ இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இது வந்துட்டு. ஸோ இட்டுங்கிறது எங்கேயாவது ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்காக இருக்கும். இட் வில் ப்ராபப்ளி பி ஹாட் டுமாரோ. ஸோ நான் நாளைக்கு வந்துட்டு ஒரு வெதரை பற்றி, ப்ராபப்ளி ஹாட் அப்படிங்க போகும்போது இது வந்து ஒரு டெம்பரேச்சர் ஒரு வெதரை பற்றி சொல்லுது. அப்போ வந்துட்டு நாளைக்கு ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வெதர், டெம்பரேச்சர், டைமுக்கு, டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு இட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் ஷோஸ் தட் சம்திங் பிலாங்ஸ் டு சம்வன். ஸோ பொசசிவ் ப்ரொனவுனுங்கிறது ஏதோ ஒரு பொருள் ஒருத்தங்களோடது, ஒருத்தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்ல வர்றது தான் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன். த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் மை, ஆர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேயர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிங்குலர் ஃபார்ம். மை, ஆர், அவர், இஸ், ஹர், இட்ஸ் அண்ட் தேர் இதெல்லாம் வந்துட்டு சிங்குலர் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்மில் மைன், ஆர்ஸ், yours, ஹிஸ், ஹர்ஸ், தேர்ஸ், இட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பொசசிவ் ப்ரொனவுன். These all words shows that it is a demonstrative ownership. It is used after noun. ஸோ பொசசிவ் ப்ரொனவுனுங்கிறது நவுனுக்கு அப்புறம் வரக்கூடியதை தான் பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொசசிவ் ப்ரொனவுன்லேயே பொசசிவ் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பொசசிவ் ப்ரொனவுனுங்கிறது எங்கே வரும்னா நவுனுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொசசிவ் ப்ரொனவுன்னா ஒரு பொருளுடைய ஓனர்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நவுனுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் பொசசிவ் ப்ரொனவுன். See the examples. If the book belongs to me, then it is mine. ஸோ இந்த புக்கு வந்துட்டு என்னோடதான், இந்த புக்கு எனக்கு சொந்தமானதுன்னா அப்போ இது என்னுடையது. இந்த புக்கு என்னோடதுன்னா அப்போ இந்த புக்கு என்னதுன்னா அப்போ இது என்னுடையது. அப்போ இங்கே மைனுங்கிறது தான் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இஃப் த புக் பிலாங்ஸ் டு ஹர், தென் இட் இஸ் ஹர்ஸ். இந்த புக்கு அவங்களோடனா, இந்த புக்கு அவங்களுதுன்னா அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே ஹருங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஹர்ஸுங்கிறது பொசசிவ் ப்ரொனவுனாக ஆக்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். Possessive pronouns simply construct that shows possessive of a noun. ஸோ அந்த நவுனுக்கு சொந்தமான ஒரு பொருளாக இருக்கிறது தான் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஜேன் டேக்ஸ் ப்ரைட் இன் ஜேன்ஸ் அவுட்ஃபிட். ஸோ வந்துட்டு அவளோட அவுட்ஃபிட், அவளோட ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு வந்துட்டு அவள் வந்துட்டு அவ்வளோ பெருமைப்பட்டுக்குவா, அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணுறா, அது மாதிரி அவள் அப்படி பெருமைப்பட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சென்டென்ஸில் பாருங்கள், ஜேன் டேக்ஸ் ப்ரைட் இன் ஜேன்ஸ் அவுட்ஃபிட். அப்போ ஜேன்ஸோட அவுட்ஃபிட் அங்கே வந்துட்டு 2 தடவை வந்துட்டு நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஜேன் டேக்ஸ் ப்ரைட் இன் ஹர் அவுட்ஃபிட்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு செகண்டாக வரக்கூடிய நவுன் பேர் ஜேன்ஸ்க்கு பதிலாக ஹர்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜேன் வந்துட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் பெருமைப்பட்டுக்கிறா, ட்ரெஸ் பண்ணுறதில் அவளும் பெருமைப்பட்டுக்கிறா, அவளோட அவுட்ஃபிட்னு நினச்சி அவளே பெருமைப்பட்டுக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளால் வந்துட்டு நவுனை வந்துட்டு எழுதிட்டே போக முடியாது. ஸோ நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ப்ரொனவுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பொசசிவ் ப்ரொனவுன்னா வந்துட்டு ஒரு பர்சனோ திங்கோ அவங்களுக்கு சொந்தமான ஒரு செயலை செய்ய போகும்போது அங்கே வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். மை பிளேன் இஸ் டிலே. இப்போ இங்கே மைங்கிறது பொசசிவ் ப்ரொனவுன். குட் யூ பிரிங் ஹிஸ்
tea out for him. ஸோ இங்கே ஹிஸ்ஸுங்கிறது ஒரு பொசசிவ் ப்ரொனவுன், ஹிம்முங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வந்துடும். அப்போ வந்துட்டு ஹிஸ்ஸுங்கிறது தான் வந்துட்டு என்னது பொசசிவ் ப்ரொனவுன், ஹிம்முனா வந்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் வந்துடும். த ஹவுஸ் ஆன் த கார்னர் இஸ் தேர்ஸ். ஸோ அந்த கார்னரில் இருக்க ஹவுஸ் வந்துட்டு அவங்களுடையது அப்படின்னு சொல்ல போகும்போது தேர்ஸ் அப்படிங்கிறது என்னது பொசசிவ் ப்ரொனவுன். ஆல் த எஸ்ஸேஸ் வேர் குட் பட் ஹிஸ் வாஸ் த பெஸ்ட். ஸோ எல்லா எஸ்ஸேஸும் வந்து குட்டாக தான் இருக்குது, பட் என்ன அது இவங்களுடைய எஸ்ஸே தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த காமன் மிஸ்டேக்ஸ் ஆஃப் இட் அண்ட் இட்ஸ். ஸோ இட்ஸ் அண்ட் இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்ன? த காமன் எரர்ஸ் இஸ் புட்டிங் அண்ட் அப்போஸ்ட்ரோஃபி ஆன் த பொசசிவ் ப்ரொனவுன் இட்ஸ். ஸோ இட்ஸ் பொசசிவ் ப்ரொனவுனில் இட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூரல்லையோ இல்லை சிங்குலர்லேயோ சொல்ல போகும்போது நம்ம அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி நம்ம அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுனாக இருக்கக்கூடாது. பொசசிவ் ப்ரொனவுன்னா அப்போஸ்ட்ரோஃபி இல்லாமல் வரணும், அதுதான் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ நம்ம வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுனை காமிக்கணும்னா அங்கே அப்போஸ்ட்ரோஃபி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக். நிறைய பேர் இட்ஸ் அப்படின்னா ஐடி போட்டு மேலே அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுவாங்க, பட் அது தப்பு. அதுக்கு என்ன ஃபார்ம்னால் வந்துட்டு இட் இஸ், அதாவது ஐடி தனியாக எஸ் அப்படின்னு சொல்லுறது, அதாவது கான்ட்ரடிக்ஷன் சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இட் இஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து இட்ஸ். ஸோ இதுதான் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இட்ஸுக்கும். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ்: டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். The boat lost its mast in the storm. ஸோ இட் இஸ் அப்படிங்கிறது வேறு, இட்ஸ் அப்படிங்கிறது வேறு. நெக்ஸ்ட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ் எங்கெல்லாம் வரணும்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆர் மை, யுவர், ஆர், ஹர் அண்ட் ஹிஸ், தேர் அண்ட் இட்ஸ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னால் நவுனுக்கு முன்னாடி வர்றது தான் வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். பொசசிவ் ப்ரொனவுன் வந்துட்டு நவுனுக்கு அப்புறமேட்டு வரும். அதாவது பொசசிவ் ப்ரொனவுன் கம்ஸ் ஆஃப்டர் நவுன் இஸ் கால்ட் அஸ் பொசசிவ் ப்ரொனவுன். ப்ரொனவுன் which comes before noun is called as possessive adjective. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். இப்படி தான் வந்துட்டு எது பொசசிவ் அட்ஜெக்டிவ் எது பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நவுனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நவுனுக்கு அப்புறம் வர்றது வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன், நவுனுக்கு முன்னாடி வர்றது வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை கம்ப்யூட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங். என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டாங்க. அது கம்ப்யூட்டருங்கிறது தான் நவுனு. அப்போ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்திருக்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ். அப்போ our father told us not to quarrel with anyone. அப்போ ஃபாதருங்கிறது நவுனு, ஆருங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. the students of class 7 submitted their assignment. அப்போ அசைன்மெண்ட்டுங்கிறது இங்கே நவுனு, theirங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். your cycle has been stolen yesterday. சைக்கிளுங்கிறது நவுனு, your அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ்.